ரீசெண்டாக நடந்த 4 சுவாரஸ்யமான ஃபன்னி மூமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1, 2025 TNPL அஸ்வின் சாய் கிஷோரோட பாலில் LBW ஆக அது அவுட் சைட் லெக்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அம்பியருக்கு ரியல் டைமில் தெரிஞ்சிருக்காது, அதனால் அவுட் கொடுத்துருவாங்க. அது அவுட் சைட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் போய் ஆர்கியூ பண்ணியிருப்பாரு, கத்தவும் செஞ்சிருப்பாரு. அதனால் அம்பியருடைய முகமே சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது பேட்டை தரையில் ஓங்கி அடிச்சுட்டு தான் வெளியே போயிருப்பாரு. அவரோட கோவம் ஏதோ ஒரு வகையில் காமெடியாக தான் இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் அம்பியரை திட்டிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அம்பியரை திட்டுறதுக்கு முடியாது. ஏன்னா 2 ரிவ்யூவை ஆல்ரெடி அஸ்வினோட டீம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியாது அம்பியருக்கு, அதனால தான் இங்கே தவறான டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 2, 2024 அயர்லாந்து ஜிம்பாப்வே ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ மிக் பிரைன் ஒரு பாலை பவுண்டரி நோக்கி அடிக்க அது 4க்கு போயிருக்கும். ஆனால் சத்தாரா அந்த பாலை ஈஸியாக தடுத்தவர் அந்த பாலை பிக் பண்ணி வீசாமல் விட்டுருவாரு. இதனால் மிக் பிரைன் 5 ரன் ஓடி எடுத்துருவாருங்க. 4 போக வேண்டிய பால், ஆனால் ரன்னர் 5 ரன் ஓடி எடுத்துருவாரு. பவுலர் மைண்ட் வைஸ் விட்டுருந்தா கூட 4 போயிருக்குண்டா, உன்னால 5 ரன் போயிருச்சு பாருடா அப்படின்னு இருப்பாரு பவுலர். நம்பர் 3, எல்லார் கேங்லேயும் ஒரு பையன் இருப்பான், பசங்களை கூட தப்பா பார்ப்பான். எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ஒரு PSL மேட்ச்சில் பாபர் அசாம் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய டவல் கீழே விழுந்துடும். அதனால அம்பியர் பவுலிங் போட்டிருந்த ஹசன் அலியை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹசன் அலி ஓடி போய் அந்த டவலை எடுத்து பாபர் அசாமோட எங்கே சொருகிறாருன்னு பாருங்க. நான் ஹசன் அலி அந்த குத்தமும் சொல்ல, இந்த மாதிரி பசங்க நம்ம கேங்கில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ டேக் பண்ணிருங்க. அவங்க யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்பர் 4, CSK எப்போ ஃபைனல் போனாலுமே நான் பொடானிக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துருவாங்க. குறிப்பாக பொல்லாடு வந்துருவாரு. அப்படிதான் 2012 ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தோத்துருவாங்க. அப்போ பொல்லாடு விக்கெட்டை பிராவோ தூக்கிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காமிச்சிருப்பாரு இல்லையா. அதை பார்த்து காண்டான பொல்லாடு அதுக்கப்புறம் நடந்த ஒரு 3 ஃபைனலில் CSK கூட மோதி மும்பை இந்தியன்ஸை கப்படிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2023 சூப்பர் கிங்ஸை MI வந்து தோக்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் பொல்லாடு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக பிராவோவை பார்த்து ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு.